பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அதாவது ஆபிரகாம் சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் விண்ணப்பம் கேட்கிறாரு. அதாவது ஆண்டவர் முன்னாடி போய் சொல்றாரு, ஆண்டவர் உமக்கு முன்னாடி ஒரு தூளும் ஒரு சாம்பலும் தூசியா இருக்கிற ஆண்டவர், உமக்கு முன்னாடி நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. ஆனா இந்த அந்த அடியன் பேச துணிகிற சொல்லி ஆபிரகாம் கத்திர போய் பேசுறாரு. அதாவது ஆபிரகாம் போய் ஏன் கத்திர பேசுறாருன்னா, அதாவது சோதம் குமார பட்டணத்துல பாவம் பெருகிச்சுன்னு, அந்த படத்துல பயங்கர அக்கிரமம் பெருகிச்சு. ஏசப்பாக்கு பயங்கர கோவம், அந்த பட்டணத்துல பயங்கரமா ஏசப்பாக்கு அந்த பட்டணத்து மேல பயங்கர கோவம் வந்துச்சு. ஆனா பாவம் பயங்கரமா பெருகிச்சு. ஏசப்பா அந்த பட்டணத்தை அழிக்கப்படுறா சொல்லி முன்னாடி ஆபிரகாமுக்கு அவர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சிநேகிதன் போல நண்பனை போல ஆபிரகாம் இருக்கிறான். அதாவது நான் செய்ய போற காரியம் ஆபிரகாம் மறைப்பணும். அதாவது சோதம் குமார படத்தை அழிக்க போகிறது முன்னாடி ஆபிரகாம் வெளிப்படுத்துறாரு. அப்போ தான் ஆபிரகாம் பேசுறாரு. ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அதாவது நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு தாழ்மையா ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இப்போ எனக்காக கொஞ்சம் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவர். அந்த இடத்துல சோதம் குமார் பட்டணத்தில் ஒரு 50 நீதிமானா இருப்பானே, 50 நீதிமான் பித்தமா அந்த பட்டணம் அழிக்காதுன்னு சொல்லி கேட்குறாரு. எல்லா ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. சரி, ஓகே, 50 நீதிமான் தான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி 40 நீதிமானுக்காக ஜெபம் வரும். அங்கே 40 நீதிமானம் இல்லை, 30 நீதிமானுக்காக ஜெபம் பண்ணுறாரு. 30 நீதிமானம் இல்லை, 20 நீதிமானுக்காக ஜெபம் பண்ணுறாரு. அந்த சோதம் குமார் படத்தில் 20 நீதிமானம் இல்லை, கடைசியாக 10 நீதிமானம் ஜெபிக்கிறாங்க. ஒரு நீதிமானம் கூட இல்லை. லாஸ்ட்டை பார்த்து அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எல்லாமே கர்த்தர் எப்படி ஓகே 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 எல்லாத்துக்கும் பதில், எல்லாமே பதில். அவருக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஏசப்பா பதில் கொடுறாரு. ஏன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவன் பயங்கரமாக அவன் தாழ்த்துறான் ஏசப்பா முன்னாடி. அவன் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவனை சொல்லப்படுது, அவன் பொண்ணும் வெள்ளியும் உடைய சீமானாக இருந்தான், பயங்கர ஒரு ஐஸ்வர்யா இருந்தான். அப்படியாப்பட்ட ஐஸ்வர்யனை பார்த்தீங்கன்னா கர்த்தர் முன்னாடி அவன் தாழ்மை போகிறான். உமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ஆண்டவர், தூசியாக குப்பையமாக இருக்கிறேன் அப்படி சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தர் முன்னாடி போகிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை எல்லாத்தையும் கேட்குறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது, நம்ம கர்த்தருடைய விசுவாசியாக இருக்கும்போது, நம்ம எந்த உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த பதவியில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த மேன்மையான இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எப்போவுமே சரி கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்மையாக நம்ம இருக்கும்போது, நம்ம கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்த்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம உயர்த்துவார். நம்ம ஒருபோதும் நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் முன்னாடி தாழ்மைப்பட்டார். அந்த தாழ்மை தான் ஆபிரகாம் உயர்த்திச்சு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்மைப்படுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம உயர்த்துவார். வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் முன்னாடி தாழ்மைப்பட்டாங்க. அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கரமான, அவர் சொல்கிறார், நான் எல்லா விதத்தில் தேர்னுவேன், நான் பயங்கரமான சிறந்துவேன், நான் பெஞ்சமின் கோத்திரன், நான் பார்த்தீங்கன்னா, அதாவது யூத கலாச்சாரத்தில் நான் ரோமபுரில் ஒரு பதவியில் இருக்கிறேன், அது மட்டும் ஒரு பெரிய ஆசிரியர் நான் படிக்கிறேன், அது மட்டும் என்கிட்ட கப்பல் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்துகிறார். எப்போ ஏசப்பா அப்போஸ்தலர் பவுலை தொட்டார், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், ஏசப்பா அறிகிற அறிவு இதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் தான் எல்லாமே, எல்லா காட்டிலும் தேவன், அவர் தான் உண்மையுள்ள தேவன் சொல்லி அவர் தன்னை தாழ்த்துறார். அது தாழ்த்தும் போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் எடுத்து கர்த்தர் பயங்கரமாக ஒரு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தப்படுத்துகிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாழ்மைப்படுறோமோ, கர்த்தர் நம்மளை அந்த அளவுக்கு நம்ம உயர்த்துவார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் நம்ம தாழ்மைப்படும் இயேசு எல்லாவற்றையும் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் இறங்குறீங்க அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கர்த்தர் உங்களை ஊழியத்தில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் கர்த்தர் முன்னாடி தாழ்மைப்பட்டாங்க, அவங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஏசப்பா உங்களையும் எடுத்து பயன்படுத்தினார். நீங்கள் ஒரு நாளும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையும் சரி, நான் உங்களை மேன்மை பாராட்டுறீங்க. அதாவது நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த புகழ் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அப்போ நம்ம மேன்மைப்படுத்தினா அது ஒன்றுமே இல்லை. அது நேபுகாத்நேசர் தானியேலை பார்த்தீங்கன்னா சொல்கிறான், அதாவது அவன் ராஜ்யபாரத்தை சொல்கிறான், இது போல் இந்த ராஜ்யபாரம் என் கையால் கட்டப்படுது. அவன் அந்த கோட்டை, அந்த ராஜ கோட்டைக்குள் அவன் சுற்றி உலாவி வரும்போது அவன் மதில் சுவரெலாம் பார்க்குறான். அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும்போது சொல்கிறான், இதெல்லாம் என்னால் உருவாக்கப்படுது. அவன் தன்னை பெருமைப்படுத்துனான். அவன் அடுத்த செகண்டே சரி அந்த ராஜ்யபாரம் விட்டு விலகி போச்சு. அவன் ஒரு பைத்தியமாகிட்டான். அவனை மேன்மைப்படுத்தினான். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இப்போ பைத்தியமாகி ரொம்ப மாடுகளோடு ஆடுகளோடு புல்லு மேய்ஞ்சி, அதுக்கப்புறம் உணர்வு அப்புறம் ஏசப்பா நோக்கி கையை நோக்கி உயர்த்துறான். ஆண்டவர் நீ தான் பெரியவர் சொல்லி கர்த்தர் நோக்கி கையை நோக்கி உயர்த்துறான். அப்புறம் அந்த நிமிஷமாக அவன் ராஜபாரம் திருப்பி வந்தது. அவன் பைத்து சுகமாகனான். ஒன்றே கர்த்தர் மட்டும் இங்கே தாழ்மைப்படும், கர்த்தர் உயர்த்துவார். ஒரு நாள் இங்கே பெருமைப்படாதீங்க. ஆமென்.